வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எல்ஜிகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மீது புரளி பேசும் எதிர்க்கட்சிகளுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுவை மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று அமைச்சர் ஜான்குமார் கூறியுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒட்டுமொத்த கொடையாளராக இருந்து காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் தினந்தோறும் பொதுமக்களுக்கு உணவளித்து வருகிறார். இதுகுறித்து புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி விமர்சனம் செய்திருந்தார். இதைவிட நீங்கள் கூடுதலாக பொதுமக்களுக்கு உணவு வழங்குங்கள், அதுதான் நியாயம். பாவப்பட்ட காசில் நாங்கள் உணவு வழங்குவதாக கூறுகிறீர்கள். நீங்கள் என்ன லஞ்சமே வாங்காதவரா? ஜான்குமார் ₹1 லஞ்சம் வாங்குவதாக சொன்னால் இங்கேயே மாண்டுக்கிட்டு செத்து விடுவேன். வைத்திலிங்கம் சவால் விட முடியுமா? புதுச்சேரியை பாதுகாக்கவும் இதைவிட நீங்கள் கூடுதலாக பொதுமக்களுக்கு உணவு வழங்குங்கள், அதுதான் நியாயம். பாவப்பட்ட காசில் நாங்கள் உணவு வழங்குவதாக கூறுகிறீர்கள். நீங்கள் என்ன லஞ்சமே வாங்காதவரா? ஜான்குமார் ₹1 லஞ்சம் வாங்குவதாக சொன்னால் இங்கேயே மாண்டுக்கிட்டு செத்து விடுவேன். வைத்திலிங்கம் சவால் விட முடியுமா? புதுச்சேரியை பாதுகாக்கவும் புதுச்சேரிக்கு சேவை செய்வதற்காகவே ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார். இதற்கு கருத்து ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு பொதுமக்களுக்கு உணவளிப்பதை தவறாக பேசக்கூடாது. இங்கு சாப்பிடக்கூடிய பொதுமக்கள் யாரும் பாவப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே இங்கு உணவருந்துகின்றனர். நீங்கள் பேசி பொதுமக்கள் இங்கு உணவருந்தாமல் இருக்கிறார்களா? ஒரு நாளைக்கு 6000 பேர் உணவருந்துகின்றனர். காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் மட்டும் 1150 பேர், முதலியார்பேட்டையில் 650 பேர், நெல்லித்தோப்பில் கலவை சாப்பாடு 2000 பேருக்கு வழங்கப்படுகிறது. பாகூரில் 2000 பேர் சாப்பிடுகின்றனர். தற்பொழுது மத்திய சமையல் கூடம் உருவாக்கப்பட்டு வருகின்றது. அது தொடங்கியவுடன் புதுவை முழுக்க உணவு வழங்க உள்ளோம். உங்களுக்கு வயிற்றெரிச்சல் இருந்தால் நீங்கள் சம்பாதித்து சாப்பாடு போடுங்கள். சார்லஸ் மார்டின் 100% GST கட்டி வியாபாரம் செய்து வருகின்றார். ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்தால் அவர் 13.5 கோடிக்கு கையெழுத்து போடுகின்றார். அந்த அளவிற்கு அவரிடம் வருமானம் உள்ளது. வருகின்ற பணத்தில் மக்களுக்கு அவர் செலவு செய்கின்றார். அவர் ஒன்றும் பணத்தை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளவில்லை. இவ்வாறு செய்கிற ஜோஸ் சார்லஸ் மார்டினை புகழுங்கள். அதை விட்டுவிட்டு எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் புரளி பேசுவதால் பொதுமக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். வருகின்ற தேர்தலில் சார்லஸ் மார்டின் தக்க பதிலடி கொடுப்பார் என்று இவ்வாறு அவர் கூறினார். புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் வலியுறுத்தல். கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால சேவகாக்கள் உள்ளிட்ட மொத்தம் 292 ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்ற கோரிக்கையை முன்னிறுத்தி கடந்த 21ஆம் தேதி முதல் புதுவை அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அறிவுறுத்தலின்படி ஜேசி மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் நேரில் சென்று போராட்டத்தில் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்பொழுது ரீகன் ஜான்குமார் பேசும்பொழுது ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இது சம்பந்தமாக நம்மளோட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்களும் நம்மளோட மதிப்புக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே கோரிக்கை கொடுத்துருக்குறோம். பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் கருத்து கேட்பு படிவத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கட்சியின் புதுச்சேரி மேலிட பார்வையாளருமான மான்சுக் மாண்டவியா இன்று வெளியிடுகின்றார் என பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்தார். இதுகுறித்து கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, சட்டப்பேரவை தேர்தல் 2026 எதிர்கொள்ளும் வகையில் பாஜக சார்பில் மக்களிடம் கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. இதற்காக படிவம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படிவத்தை மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே வெள்ளிக்கிழமை மாலை வெளியிடுகின்றார். உங்களின் விருப்பம் எங்களின் வாக்குறுதி எனும் தலைப்பில் இந்த படிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் கருத்து தெரிவிப்பவரின் பெயர், தொகுதி, தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியிருக்கும். இந்த படிவத்திலிருந்து வரும் கருத்துக்களின் அடிப்படையில்தான் தேர்தல் வாக்குறுதி அமையும்.
மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒவ்வொரு பகுதியையும் வலுப்படுத்த மேம்படுத்தும் வகையில் ஆலோசனைகள் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றோம். இதைத் தவிர கட்சியின் மணவெளி தொகுதி மண்டல் கமிட்டியின் கூட்டம் தவளக்குப்பத்தில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதிலும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்கின்றார். மேலும் பிப்ரவரி 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதல் அடிப்படையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றார். அதை பாஜக பிரித்துள்ள 5 மாவட்டங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தேசபக்தி பாடலும் இசைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பால சேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் போராட்டத்திற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் கல்வித்துறை அலுவலகத்தின் நுழைவாயிலில் படிக்கட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் கலந்து கொண்ட சமூக அலுவலர் சுந்தர்ராஜன், ஆசிரியர் போராட்டத்தை கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கத்தை தேர்வு செய்தது பொதுமக்களின் தவறு என்று கூறி ஆசிரியர்களின் காலில் விழுந்து வணங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து தங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கூறி அனைத்து ஆசிரியர்களும் ஒரே குரலில் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை பாடி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிறைவாசிகளின் யோகாசன சாதனை நிகழ்ச்சிகளும், வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயாவின் குருக்கள் உமா மற்றும் மாதவி அவர்களின் மாணவர்களின் பரதநாட்டியமும், அவுட் லாஸ்டர் நாட்டிய பள்ளி ஸ்டாலின் அவர்களின் மாணவர்களின் நடனமும், ஷா யோகா பயிற்சி பள்ளியின் பயிற்சியாளர் சண்முககுமார் அவர்களின் மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் மற்றும் போதி கலைக்குழு ஆனந்த் அவர்களின் பறையும் இடம்பெற்றது. இவ்விழாவில் சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் மற்றும் பலர் விழாவில் கலந்து கொண்டார்கள். இறுதியில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பொது அறுவை சிகிச்சை துறை சார்பில் புதுச்சேரி மாநில அறுவை சிகிச்சையாளர் சங்கத்தின் 6வது ஆண்டு மாநாடான பான்சிகான் 2026 3 நாட்கள் நடைபெற்றது. இம்மாநாட்டை தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்களும், தேசிய ஏஎஸ்ஐ தலைவர் டாக்டர் மருதுபாண்டியன் அவர்களும் மற்றும் புதுச்சேரி ஏஎஸ்ஐ தலைவர் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர்களுடன் இணைந்து குத்துவிளக்கேற்றி மாநாட்டை துவக்கி வைத்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கல்வி நிறுவன செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. மாநாட்டில் முதல் 2 நாட்கள் கருத்தரங்கமாகவும் 3ஆம் நாள் பயிலரங்கமாகவும் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டு நவீன அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து உரையாற்றினர்.
மேலும் இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் காக்னே, டீன் டாக்டர் கார்த்திகேயன், டீன் டாக்டர் சஞ்சய், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கிரிஜா, துணை டீன் டாக்டர் சௌந்தர்யா, பதிவாளர் தக்ஷணாமூர்த்தி, துணை பதிவாளர் ராஜ்குமார் ஆகியோர் அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். மாநாட்டு தலைவர் டாக்டர் மனோகரன் வரவேற்புரை வாசித்தார். டாக்டர் சதீஷ் நல்லாம் தேசிய ஏஎஸ்ஐ தலைவர் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களை பொது அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ஆண்டோ அவர்கள் கௌரவித்தார். தேசிய ஏஎஸ்ஐ தலைவர் டாக்டர் மருதுபாண்டியன் ஏற்புரை வாசித்தார் மற்றும் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், மாநாடுகள் என்பது வகுப்பறை தாண்டிய அறிவு பரிமாற்ற மேடையாகும் என்றும் அறுவை சிகிச்சை துறையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 400க்கும் மேற்பட்ட இளம் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இம்மாநாட்டின் நிறைவாக மாநாட்டு செயலாளர் டாக்டர் அருள் செல்வன் நன்றியுரை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.